अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரிய இந்திரயாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் என்ற அத்வைத கிரந்தமான அஷ்டாவக்ரர் எழுதிய அஷ்டாவக்ர கீதை என்பதின் 3வது சாப்டரை தொட்டிருக்கின்றோம். முதல் சாப்டரில் அஷ்டாவக்ரர் அத்வைத சித்தாந்தத்தை வெளிப்படுத்த, அதை தான் எப்படி அனுபவிக்கின்றேன் என்று ஜனகன் வெளிப்படுத்த, அப்படி அனுபவித்த நீ எப்படி இருப்பாய் என்று மீண்டும் அஷ்டாவக்ரர் வர்ணிக்கின்றார். ஸோ அந்த அத்வைத சித்தாந்தத்தை உணர்ந்தவன், அந்த தத்துவத்தை உணர்ந்தவன், தான் யார் என்ற ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்தவன் எப்படியெல்லாம் இருப்பான் என்ற ஒரு விஷயமாக இந்த சாப்டர் அமைந்திருக்கின்றது. படிக்கின்றேன். Stavagrar said, knowing yourself as truly one and indestructible, how could a wise man possessing self-knowledge like you feel any pleasure in acquiring wealth? Stavagrar சொல்லுகிறார், உன்னை உண்மையாகவே ஒன்றானவனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்த பின்னும் உன்னை போன்ற ஆத்மஞானம் பெற்ற ஒரு விவேகி செல்வம் ஈட்டுவதில் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரம்ம ரகசியத்தை உணர்ந்தவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்க. ஸோ பிரம்ம ரகசியம் என்ன? ஒன்றானவன் அப்படிங்கிறது தான் பிரம்ம ரகசியம். அழிவற்றவன் அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காவே அமைந்து விடுகிறது. இப்படி சத்து சித்து ஆனந்தம் என்று பொதுவாக சொல்லப்படுகின்றது. உண்மையானவனாகவும் சத்து ஒன்றானவனாகவும் அழிவற்றவனாகவும் இப்படி உன்னை தெளிவாக உணர்ந்த பெண். நெக்ஸ்ட் என்ன கேட்கிறாரு? இப்படி தெளிவாக உணர்ந்த பின் அப்படிங்கிறது தான் உன்னை போன்ற ஆத்ம ஞானம் பெற்ற ஒரு விவேகி என்று சொல்லப்படுகிறது. ஓகேவா? இப்படி தெளிவாக உணர்ந்த பின் செல்வம் ஈட்டுவதில் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்? பொதுவா நம்ம சந்தோஷம்னாலே பணம் தான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். பணம் மட்டும் இருந்தா நம்ம சந்தோஷமா வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறதும் ஒரு ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு ஐடியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த மணி, இப்போ நிறைய ஆசைகள் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கலாம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை. அந்த ஆசையை நிறைவேறினால் சுகம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். பட் இந்த எல்லா ஆசைகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது செல்வம். ஏன்னா எந்த ஆசையை நிறைவேற்றணும்னாலும் பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால, அப்போ ஒருத்தனுக்கு பண ஆசை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவன்கிட்ட எந்த ஆசையும் இல்லைன்னு கூட சொல்லிடலாம். இப்ப பண ஆசையே எங்கிருந்து வருது அப்படின்னா, தனக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பண தேவை அப்படிங்கிற ஆசை வந்துடும். அப்போ அந்த பண ஆசைங்கிறது டைரக்டா இல்லைன்னா கூட அதுதான் எல்லா ஆசைகளுக்கும் மூலமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கிறது. ஸோ மேபி அதனாலதான் ஸ்ட்ரெயிட்டாவே அந்த ஒரு பாயிண்ட்டை கொடுத்திருக்காரு. செல்வம் ஈட்டுவதில் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும் அப்படின்னா, அவனுக்கு சுயத்திலேயே சுயம் பிரகாசமாக சுயானந்தமாக மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கின்ற ஒருவனுக்கு, ஏதோ ஒன்று அடைந்துதான் நான் அந்த சந்தோஷப்பட வேண்டும் என்ற கேவலமான நிலையில் இல்லாத ஒருவனுக்கு கண்டிப்பாக பணம் ஈட்டுவதில் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும்? அவங்ககிட்ட போயிட்டு நீங்க 1 கோடி ரூபாய் கொடுங்க, அல்லது அவங்ககிட்ட இருக்கிற 1 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சுட்டு போங்க. will it find any difference in him அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு வரும். ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். பிகாஸ் அது அவனை எதுவும் செய்ய போறதில்லை. அவனுடைய மற்றற்ற மகிழ்ச்சியை, பேரானந்தத்தை இதனால ஆக போறது ஒண்ணுமில்லை என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்குமே அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி தான். நிறைய பேருக்கு அதுவே தெரியறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும் அப்படி இப்படின்னு கேட்பாங்களே தவிர மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு கேட்கவே கூட தெரியறது இல்லை. பட் அல்டிமேட்லி அவங்களுக்கு மகிழ்ச்சி வேணுங்கிறதுக்காக தான் இதை கேட்கறாங்கன்றதை கூட மறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. சரியா? ஸோ ஒன்ஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு அச்சீவ் தட் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியே கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் எது இருந்தானே இல்லைன்னா என்ன, நீ தவறா புரிஞ்சுக்கிட்ட, இது இருந்தாதான் மகிழ்ச்சின்னு நினைச்ச, அதனால அதுக்கு ஆசைப்பட்ட, தட் இஸ் ஓகே. பட் இது இல்லாமலே உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றான பிறகு அதன் மேல் ஆசை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆசை வர்றதுக்கான சான்ஸே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஒரு ஓவியை அவர் அமைச்சிருக்காரு. எப்படி முழுவதும் தான் யார் என்று உணர்ந்தவனுக்கு, தானே சிதானந்தம் என்று உணர்ந்தவனுக்கு
ஒரு நொடியும் மாறா பேரானந்தத்தில் தெளித்திருப்பவன் என்று தெளிவான பிறகு பணத்தினால் ஆகப்போவது என்ன? பணம்ங்கிறது என்னதுன்னா சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்போதைக்கு ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஒரு கன நேரத்திற்கு ஏதோ ஒரு சுகத்தை கொடுப்பது போல் கொடுப்பது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த வெளி சூழல்களினால் ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூழல்களை உன் பக்கம் மாற்றி அமைப்பதற்காக இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா டீப்பா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா பணத்தால் ஒண்ணுமே சாதிக்க முடியாது. இன்ஃபேக்ட் லௌகீகத்திலேயே கூட பணத்தால் ஒண்ணுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது நான் சொல்றேன், உலகியல் சுகத்தை கூட நீ பணத்தால் அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறத உண்மை. ஆனா நமக்கு எங்க தெரியுது, தெரியாததுனால என்னமோ ஆன்மீக சுகத்தையே பணத்தை வச்சு அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கோம். பட் எவன் ஒருவன் ஆன்மீக சுகத்தை அடைந்து விட்டாலும் அவனுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஏன்னா உச்சகட்ட ஆனந்தத்தில் இருக்கின்ற அவனுக்கு எதுவுமே மேட்டரா தெரிய போறது. இப்ப நீங்க கேட்கலாம், அது எப்படி உலகியல் வாழ்க்கைக்கு கூட உலகியல் சுகம் கூட பணத்தால முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? பணம் தானே உலகியல் சுகத்துக்கு மூலம் என்றெல்லாம் நீங்க கேட்கலாம். டீப்பா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா அது கூட கிடையாது. பணத்தால அதை சாதிச்சிருவேன் எதை சாதிச்சிருவேன் அப்படிங்கிறேன். பணத்தால அசிங்கமா இருக்கிற ஒருத்தனை அழகா மாத்த முடியுமா? கருப்பா இருக்கிறவனை வெளுப்பா மாத்த முடியுமா? நோய்வாய்ப்பட்டவனை இந்த அமிர்தம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மேஜிக் மாதிரி குணப்படுத்த முடியுமா? உடனே நீங்க சொல்லலாம், நாங்க நம்ம பெரிய பெரிய அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்ல, அங்க போவோம்ல. எங்க போனாலும் மருத்துவம் தான் உங்களால் கொடுக்க முடியுமே தவிர குணப்படுத்த முடியுமா அப்படின்னா அது இறைவனால் மட்டும்தானே முடிகிறது. எந்த பெற்றோருக்கு குழந்தையா பிறக்க வேண்டும், நீ கருப்பா பிறக்கணுமா, வெளுப்பா பிறக்கணுமா, அசிங்கமா பிறக்கணுமா, அழகா பிறக்கணுமா, நோய்வாயில் இருக்கணுமா, இல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம கையில எங்க இருக்கு? பணத்தின் கையிலேயே அங்க இருக்கு. கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தா மட்டும் அவன் சாகாம வாழ்ந்துடுறானா, நோய் இல்லாம வாழ்ந்துடுறானா, இல்ல பெயின் இல்லாம தான் வாழ முடியுமா? ஸோ இட் இஸ் ஆல் நம்ம உலகியல் சுகத்தை கூட அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த சீக்கிரட் யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க அந்த பிரச்சனை இல்லை. யாருக்குன்னா ஆன்மீக சுகத்தை உணர்ந்தவனுக்கு, பிரம்ம சுகத்தை உணர்ந்தவனுக்கு கண்டிப்பாக இந்த பணத்தின் மேல் மோகம் ஏற்படாது அப்படிங்கிற விஷயம்தான் கோவில சொல்லப்பட்டிருக்கு. Truly, when one does not know oneself, one takes pleasure in the objects of mistaken perception. Just as greed arises for the mistaken silver in one who does not know mother of pearl for what it is. அதே விஷயத்தை மறுபடியும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். உண்மையில் ஒருவன் தன்னை அறியாத போதுதான் தவறான கண்ணோட்டத்தின் காரணமாக பொருட்களிலே இன்பத்தை காண்கிறான். சிப்பியை சிப்பி என்று அறியாதவனுக்கு அதில் வெள்ளி இருப்பதாக தோன்றி அதன் மேல் ஆசை பிறப்பது போல இது அமையும். எக்ஸாம்பிளுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஒருவன் தன்னை அறியாத போதுதான், இப்போ நான் யார் அப்படின்னா நம்ம ஜெனரலா டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், இந்த உடல் நான் அல்ல, மனம் நான் அல்ல, புத்தி நான் அல்ல, இவையெல்லாம் வெறும் மாய தோற்றம், என் கற்பனையினால் உருவாக்கப்பட்ட வெறும் தோற்றம் மாத்திரமே. அப்ப நான் யாருன்னா, நான் யாருன்னா இந்த உலகத்திற்கே அதிஷ்டானம், இந்த உடல் மனம் புத்தி இவை அனைத்திற்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவன், அல்லது இந்த கல்பனைக்கு மூலமானவன், கல்பனை செய்பவன், இந்த கல்பனைக்கு அதிஷ்டானமாக கல்பனை செய்பவனாக இருப்பவன், கல்பனையில் சிக்குண்டவன் அல்ல. ஸோ இதுதான் உண்மையான நான் யார் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம். சரி, இப்ப நான் யார் அப்படின்றது ஒருவேளை நீ மிஸ் பண்ணிட்டேன்னா எப்படி மிஸ் பண்ணுவ? நீ பண்ண கற்பனைக்குள்ள போயிட்டு நீயே ஒரு கேரக்டர்ல சிக்கிட்டேன்னா, இப்ப கற்பனை அப்படிங்கிறது உண்மையே இல்லை, அது மாயா, அது இல்லவே இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் ஒரு கற்பனை பண்ற, அதுல பெரிய உலகம் வந்தது, அதுல பல பேர் இருந்தாங்க, அது சும்மா அதுக்கும் ஃபன் பண்றதுக்காக என்னத்தையோ கற்பனை பண்ண. ஆனா அந்த பண்ணுல நீ யாருங்கிறதே மறந்த. ஏன் மறந்தேன்னா நீ கற்பனையில இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல சிக்கின மொமெண்ட்ல நீ இது மாயானே மறந்துட்ட. கற்பனை செய்பவனை மறந்து அடுத்த செகண்ட் இது உண்மையா மாறி போயிடும்ல. அது கற்பனை செய்பவன் தெளிவா இருக்கிற வரைக்கும் இது கற்பனை, இது மாயான்னு புரியும். ஆனா நீ இந்த கற்பனைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே நீ யார் என்பதை நீ மறக்கின்றாய். அப்போ அப்படித்தான் சாத்தியம் இருக்கு இல்லையா? தான் யார் என்பதை மறப்பதற்கான சாத்தியம் எப்ப வரும்? தன்னை அறியாத போதுதான். அப்போ தான் யார் என்பதை மறக்கும் போதுதான் இந்த இடத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்ல சுகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை ஏற்படுது. அப்போ உலக பொருட்கள்ல சுகம் இருக்குன்ற நம்பிக்கை தன் சொரூப சுகத்தை உணராமல் இருக்கும்போது, தான் யார் என்பதை மறக்கும் போது, தன்னுடைய சச்சிதானந்தத்தை இழக்கும் போது, மாயையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலே அவன் மூழ்கி இருக்கும் போது இட் இஸ் ஹேப்பனிங் இல்லையா?
ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, சிற்பியை சிற்பி என்று அறியாதவனுக்கு அதில் வெள்ளி இருப்பதாக தோன்றி அதன் மேல் ஆசை பிறப்பது போல் இது அமையும். சிற்பி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து மாயா உலகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மாயா உலகம்னா என்ன? உண்மையில் இல்லாதது இருப்பது போல் தெரிவது. அதுக்கு இந்த இடத்துல ஈக்குவேட்டிங் எக்ஸாம்பிள் வந்து சிற்பி அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த சிற்பியானது பொதுவா சிற்பிங்கிறது கடற்கரைகள்ல இருக்கும். அந்த கடற்கரைகள்ல அந்த சிற்பி இருக்கும். ஆனா அந்த வெயில் வந்து அது மேல படும்போது நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு வெள்ளி மினுங்கி கொண்டிருப்பது போல் உங்களுக்கு தெரியும். அருகில வந்து நீங்க அந்த சிப்பியை கையில எடுத்து பார்த்தாதான் தெரியும், அதை வச்சு சிப்பி ஆக்கும், நான் வெள்ளின்னு நினைச்சேனே அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லையா? அப்போ இந்த மாயை அப்படிங்கிறது இந்த சிப்பியோட ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இந்த மாயையை அறியாதவனுக்கு அப்படின்னா சிப்பியை அறியாதவனுக்கு. அப்ப கல்பனை இது உண்மை அல்ல அப்படின்னு எவன் ஒருத்தன் தவறா புரிஞ்சுக்கிறானோ, அதை உண்மைன்னு தவறா புரிஞ்சுக்கிறானோ, அப்பதான் அது வெள்ளி அப்படிங்கிறது அவனுக்கு மாற்றி தெரியுது. தன்னை மறந்ததால் தான் உலகம் உண்மை என்று தெரிகிறது. சிற்பியை உணராததான் அது வெள்ளியாக தெரிகிறது. அப்படி புரிஞ்சுக்கணும், சரியா? தன்னை மறக்காமல் இருக்கும் வரை உலகம் மாயை என்பது ஸ்பஷ்டமாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சிற்பியை தெளிவா புரிஞ்சிட்டு இருக்கிறவனுக்கு அது தலையில நின்னாலும் வெளியா தோன்றாது. ஆனா அவனுக்கு வெளியா தோன்றதுக்கு காரணம் என்னன்னா, சிற்பி அவன் சரியா பார்க்கல. இப்ப நான் யாருன்றதை நான் மறக்கிறதுனாலதான் இந்த உலகம் உண்மையா தெரிஞ்சது. நான் யாருங்கிறதுல தெளிவா இருந்தேன்னா இந்த உலகம் எனக்கு பொய்யா தான் தெரியும், உண்மையா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா ஆமா, இந்த எக்ஸாம்பிள் காரணம். போன ஜனகன் சொல்லும் போது மிக அழகாக இதை வந்து என்ன எக்ஸாம்பிள்ல சொல்லியிருந்தாருன்னா, உன்னை நீ மறந்தா மட்டும்தான் மாய உண்மையா தெரியும் அப்படிங்கிறது சூப்பர் எக்ஸாம்பிள் என்ன காட்டியிருந்தான் அப்படின்னா, நமக்கெல்லாம் கனவு வருது, கனவு உலகம் அப்படிங்கிறத ஒன்று அனுபவிக்கிறோம். அது 100% பொய் அப்படின்னு எப்ப தெரியும் அப்படின்னா, நீ விழிச்சாதான் தெரியும். அப்ப விழிச்சம் செகண்ட்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிற. விழிக்கும் போது நீ யாருன்னு தெரியும் போது இதுவரைக்கும் ஏற்படுத்திய அந்த அப்படியே நிச்சயம் போல் தெரிஞ்ச அந்த கனவு அனுபவங்கள் அனைத்தையுமே பொய்ன்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். ஆனா அது ஏன் உண்மையா தெரிஞ்சது அப்படின்னா, நீ உன்னை மறக்கும் போது, நீ தூங்கிய பிறகு அப்படின்னா உன்னை மறக்கும் போதுன்னு வச்சுப்பாங்க. அப்போ நீ உன்னை நீ மறந்தாதான் இந்த உலகம் தெரியும் அப்படின்னு சூப்பர் எக்ஸாம்பிள் இதுல காட்டின மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே உடல் உலகங்கள் உனக்கு உண்மையா தோன்றதுக்கு ரீசன் என்னன்னா, நீ யாருங்கிறத மறக்கும் போது. அப்ப ஞான ஒளியோடு நீ விழித்திருந்தால், ஆத்ம விழிப்பிலே நீ இருந்தால், ஆத்ம விழிப்பில் இருக்கும்போது எப்படி வந்து நீ இந்த நிஜ வேர்ல்ட்ல நீ விழிப்புல இருந்தா கனவுங்கிறது உனக்கு தெரியாதோ, கனவு உண்மைன்னு நம்ப மாட்டியோ, அந்த மாதிரி நீ வந்து ஆன்ம விழிப்பில் இருந்தால், நான் பிரம்மம் என்ற விழிப்பிலே இருந்தால் இந்த உலகம் என்பது உனக்கு மாயையாகத்தான் தெரியும். பட் அதை மிஸ் பண்றதுனாலதான் இது வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அடிக்கடி இந்த கோழியிலிருந்து முட்டையா, முட்டையிலிருந்து கோழியா சண்டை அடிக்கடி போடுவோம். இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது என்னன்னா, உன்னை மறந்ததால் தான் உலகம் உண்மையானது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இவரே போன ஸ்லோகங்கள் என்ன சொல்லியிருந்தாரு? ஆசைதான் உன்னை போன ஸ்லோகத்துல இல்ல, நம்ம இதுல பார்த்தோம், ஏக்நாத் பாகவத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாயை உண்மைன்னு ஏன் நம்பினேன் அப்படின்னா, ஆசைதான் காரணம், மோகம்தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ மோகத்தினால் உன்னை மறந்தாய், இதுவும் வேதம் சொல்லுது. உன்னை மறந்ததால் தான் மோகம் பிறந்தது அப்படின்னுட்டும் வேதம் சொல்லுது. அதனாலதான் ரெண்டுமே வந்து கோழியிலேருந்து முட்டையா, முட்டையிலேருந்து கோழியான்னு சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது அப்படின்னு நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். பட் இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்லியிருக்கிறது வந்து, நீ உன்னை மறந்ததால் உலகத்தை உண்மை என்று பார்த்து விட்டாய் அப்படிங்கிற விஷயம் இதுல பதிவிடப்பட்டிருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. All this wells up like waves in the sea, recognizing I am that, why run around like someone in need? கடலின் அலைகள் எழுவது போல் இவை அனைத்தும், அதாவது இந்த உலக தோற்றங்கள் அனைத்தும் என்னிடமிருந்தே எழுகின்றன. நானே அது என்று உணர்ந்த பிறகு ஏதோ தேவையுள்ளவனை போல் ஏன் அலைந்து திரிய வேண்டும்? அத்வைத சித்தாந்தத்துல நம்ம அடிக்கடி ஒரே ஒரு விஷயம்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு,
ஃபர்ஸ்ட் சத்தியத்தை சொல்லிட்டாரு, அப்புறம் அந்த சத்தியத்தை உணர்றதா ஜனான்னு சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தோணலாம். அப்படி சத்தியத்தை உணர்ந்தவன் என்ன ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதே சத்தியத்தை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சத்தியம் என்ன சொல்லுது? பிரம்மம் சத்யா, ஜெகத் நித்யா அப்படின்னு சொன்ன கையோட பிரம்மமே ஜெகமாக தோன்றுகிறது அப்படின்னு சேர்ந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதுதான் அந்த மேஜர் ரகசியம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரம்மமே ஜெகமாக தோன்றுகிறது. பிரம்மமே ஜெகமாக தோன்றுகிறது அப்படிங்கிறப்போ நீயே எல்லாமா இருக்கு அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்க முடியுமா? உங்ககிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமா இருக்கிறதே நீ, எல்லாமே இருக்கிறதே நீ உணர்ந்துட்ட அப்படின்னா உனக்கு எப்படி ஆசை வரும்? இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வஸ்து ஞானதேவர் சூப்பரா சொல்லியிருப்பாரு. அது என்னவோ தெரியல, இந்த மக்கள் தங்களிடம் இல்லாததற்கே ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயோ நீ ஆசைப்பட்ட கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு டிவி வேணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், பல நாள் போராடி கஷ்டப்பட்டு டிவியை வாங்கிட்டானா. டிவியை வாங்கிட்டா அந்த டிவி மேல ஆசை காணாம போயிடுமா? அடுத்து தங்கிட்டு வேற என்ன இல்லையோ அது மேல ஆசை வந்துருமா? இப்படி தன்னிடம் இல்லாததற்கே ஆசைப்படுகிறார்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருப்பாங்க. இதையே எங்க லிங்க் பண்றேன் அப்படின்னா, இதாவது டிவி எங்கிட்ட இருக்கு அப்படின்னு, எங்கிட்ட இருக்கிறது மேல கூட ஆசை வரும். இப்ப கணவன் மனைவி இருக்கான்னா மனைவி தன்னிடம் இருக்கிறார். அதனால அதே கூட வந்து காதலியா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவர் வேற லெவல் கிக்ல இருக்கு. கல்யாணமாகி 3 மாசத்துல கிக்கு காணாம போயிடுது அப்படிங்கிறோம். ஏன்னா என்னுடையது ஆயிடுச்சு இல்ல, அப்ப இல்லாததுக்கு தானே தேடணும் அப்படின்னு அடுத்தவன் பொண்டாட்டியும் தேட ஆரம்பிச்சிடறான். ஸோ இங்க வந்து ஆனா ஒரு சிலர் எக்ஸப்ஷனல் கேஸ் நீங்க சொல்லலாம். என்ன கேஸ் சொல்லுவாங்க? உங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தன் இருக்கான்ப்பா, 10 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணமாகி, இன்னமும் வந்து அந்த பொண்டாட்டி மோகம் அவனுக்கு தீரவே இல்லை, இருக்குல்ல கூடவே இருந்தா எல்லாம் போயிடும் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு அப்கோர்ஸ் இருக்காங்க, சில பேர் எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, நான் வேறு பொண்டாட்டி வேறு அப்படிங்கிற ஃபீலிங் கூட இல்லை. அத்வைத சித்தாந்தத்துல பொண்டாட்டியே நீதான், அது வேறையா பாக்குற வரைக்கும் தான் அது கூடவே இருந்தாலும் ஒருவேளை மோகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவும் நீயும் வேற வேறையே இல்லை, அதுவும் நீயும் ஒன்னு ஆனதுக்கு அப்புறம் எப்படி மோகம் வரும்? என்கிட்ட எனக்கு என்ன மோகம் வரும்? அதாவது அதாவது சான்ஸே இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. என்னையே நான் மோகிக்க முடியுமான்னா அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுவாகவே நான் இருக்கின்றேன், அனுபவித்துக் கொண்டிருக்கேன். இப்போ அந்த பெண்ணின் மேல் மோகம் படுகிறதுன்னா அதை அனுபவிக்கணுன்றதுக்காக நான் வந்து மோகப்படுறேன் அப்படின்னு சொல்லலாம். பெண்ணாவே நான் இருக்கிறேன்னா அனுபவிச்சுட்டே இருக்கேன்னா அனுபவிச்சுட்டு இருக்கும்போது என்னத்த மோகம்? சோ அனுபவிக்காத வரைக்கும் தானே, அப்ப அது தன்னை விட்டு தனியா இருக்கிற வரைக்கும் தானே அது நான் அனுபவிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்பப்ப நான் அனுபவிச்சுக்கலாம். அப்ப அது மோகத்துல என்னை விட்டு வேறன்னு நினைக்கிற வரைக்கும் மட்டும்தான், டுவாலிட்டி இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஒருவேளை உங்க கூடவே இருந்தாலும் அது மோகப்பட முடியுமே தவிர, அத்வைத சித்தாந்தத்துல அனைத்துமாக நீயே ஆகிவிட்டாய். நாக்கின் சுவையை அறியாதது போலன்னு சொல்லுவாங்க. ஒரு நாக்கு இருக்கு அப்படின்னா அறுசுவைகளுக்கும் அறுசுவைகளையும் நாக்கின் சுவையை, நாக்குக்குன்னு தனி சுவை கிடையாது. ஆனா எல்லா சுவையும் உணர்வது எது அப்படின்னா நாக்கு தான் உணர்வு. அனைத்து சுவைகளுக்கும் ஆணி வேராக இருப்பது அந்த நாக்கு. அப்படி இருக்கும்போது நாக்கு எதன் மேலேயாவது அடிக்ட் ஆக சான்சஸ் இருக்கா? எல்லாமாக இருக்கின்றனா நான் எதுக்கு மேல அடிக்ட் ஆகணும்? அனைத்தையும் எல்லா நேரத்தையும் ஒரே நேரத்தில் நான் ரெக்கக்னைஸ் பண்ணி அனுபவிச்சு கொண்டிருக்கும் போது நான் அடிக்ட் ஆக வேண்டிய அவசியம் வரவே வராது என்ற ஒரு ரகசியத்தை தான் இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் வெளிப்படுத்துகிறது. இப்ப படிக்கிறேன், புரியுதான்னு பாருங்க. எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காரு, கடலில் அலைகள் எழுவது போல இவை அனைத்தும் என்னிடமிருந்தே எழுகின்றன அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஒட்டுமொத்த உலக தோற்றமும் என்னுடைய கல்பனையே, என்னுடைய கல்பனையால் என்னிடமிருந்தே நானே இந்த உலகமாக விரிகின்றேன்னு அர்த்தம். பொதுவா ஒரு கற்பனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்த 10-50 பேர் இருக்கிற மாதிரி இல்ல 10-50 பேர் அடிக்கிற மாதிரி என்ன வேணா கற்பனை பண்ணிக்கணும். ஆனா அங்க இருந்து 50 பேர் யாரு? நான் தான். ஒவ்வொருத்தன் இன்னொருத்தங்க சண்டை போடும்போது இவன் பேசுன டைலாக் யாரு? என்னுடைய டைலாக் தான். அவன் திருப்பி பேசுன டைலாக் யாரு? என்னுடைய டைலாக் தான். இப்ப கற்பனை உலகத்துல 1000 கேரக்டர்ஸ் இருந்தாலும் அந்த 1000 கேரக்டர்ஸ் பேசினாலும் எல்லாமே நான் தான், அந்த டைலாக்ஸும் நான் தான் என்பது எப்படி சத்தியமோ அப்படி. எக்ஸாம்பிள் கடல், கடல்ல இருந்து அலைகள் வருது அப்படின்னா கடலை விட்டு அலையை வேற மாறிடுமா? ஆமா, பாக்குறதுக்கு பெரிய அலை, சிற்றலை, பபிள்ஸ், நுரைகள்னு சொல்லிட்டு வேற வேறமா தெரியும். ஒரே தண்ணி அப்பியர்ஸ் டு பி மெனி. தண்ணி ஒன்னா இருந்தாலும் பார்வைக்கு அது வேற வேற மாதிரி தெரியும். அப்படிங்கிறதுனால
அது தண்ணி இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியுமா? அந்த தண்ணியே தான்ப்பா அந்த எல்லாமாவும் இருக்கு என்று தானே சொல்ல முடியும். அப்ப அந்த தண்ணிக்கு இந்த நுரை மேல ஆசை வருமா? தண்ணிக்கு இந்த சின்ன அலை நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணுமா? அந்த தண்ணி இந்த அலை பாரு எவ்வளவு பெருசா இருக்கு, அந்த அலை நல்லா இருக்குல்ல அப்படின்னு அந்த தண்ணி நினைக்குமா? ஏன் இப்படி நினைக்க முடியுங்க? இந்த தண்ணியே தான் பெரிய அலையாவும் இருக்கு, சிற்றலையாவும் இருக்கு, நுரைகளாகவும் இருக்கு, எல்லாமாகவும் இருக்கு என்று ஆன பிறகு அது எவ்வாறு நினைக்க முடியும் என்று மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகேவா? அதேதான் இங்கே நானே உலகமாக வீற்றிருக்கும் போது, நானே அது என்றால் நானே உலகமாக பரம்பொருள் என்று உணர்ந்த பிறகு ஏதோ தேவையில்லவனை போல் ஏன் அலைந்து தெரிய வேண்டும்? இங்க நானே அதுங்கிறது பரபிரமம் மட்டும் இல்ல, நானே உலகமாகவும் இருக்கின்றேன். நான் எப்ப பரபிரமம்னு ரியலைஸ் பண்றேன்னா அப்பவே இந்த உலக தோற்றமாக இருப்பதும் நானே சேர்ந்து ரியலைஸ் பண்றேன். சரியா? இங்க என்ன தவிர எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ தேவையில்லைனை போல் அழிந்து தெரிய வேணும். தேவை இல்லைன்னா நான் வாழ முடியாது, எனக்கு வேணும் வேணும். எல்லாமே நீ இருக்க அப்படின்றப்போ தேவைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே. ஆசை இல்லைங்க, தெளிவா தேவைன்னு போட்டாரு. ஆசைக்கும் அர்த்தம் இல்லை, தேவைக்கும் அர்த்தம் இல்லை. ஏன்னா எல்லாமே என்கிட்ட தானே இருக்கு, நானே தானே எல்லாமே இருக்கேன். அப்ப ஆசை தேவை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போகும், தேடுதல் என்ற பிரச்சனைக்கு இடமில்லாமல் போகும் என்பதையெல்லாம் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் இந்த 3வது ஸ்லோகத்துல. After hearing of oneself as pure consciousness and supremely beautiful, is one to go on lusting after sordid sexual objects. எங்கெங்கெல்லாம் நம்ம மிஸ் ஆகும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி பேசுறாரு. ஃபோன் கொடுக்கணும். தான் தூய அறிவு வடிவானவன் என்றும் ஈடு இணையற்ற அழகானவன் என்றும் கேள்விப்பட்ட பிறகும் ஒருவன் கீழ்த்தரமான புலன் இன்ப பொருட்களின் மேல் இச்சை கொள்ளலாமா? ஸோ நெக்ஸ்ட் நமக்குள்ள என்னென்ன மாதிரியான ஒரு தவறுகளை செய்கின்றோம், எப்படி ஞானி ஆயிட்டு அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கறத இந்த சாப்டர்ல சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். அப்போ நம்ம என்னென்ன ஃபீல் பண்றோமோ அப்படி நீ ஃபீல் பண்ண மாட்டடா நீ ஞானி ஆயிட்டா, நீ யாருன்னு ஒண்ணு உணர்ந்துட்டா. இப்ப நீ கேவலமா என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்க? புலன் இன்பத்துல நீ மாட்டிக்கிட்டு இருக்க, பெண் இன்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்க. அது எப்படி முடியும்? இப்ப நீ யாருன்னு உணராததுனாலதான் நீ மாட்டிட்டு இருக்க. நீ யார் என்பதை உணர்ந்தால் அப்படி மாட்டிக்கொள்வதற்கான வழியே இல்லை. சோ இங்கே உன்னை நீ 100% தெளிவா யாருன்னு புரிஞ்சுட்டு இருந்த அப்படின்னு சொன்னா இந்த கீழ்த்தரமான புலனின்ப விஷயத்துக்குள்ள நீ போக மாட்டேன் அப்படின்னு போன ஸ்லோகத்திலேயே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எதுக்கு பின்னாடியும் போக மாட்டேன்னு ஜெனரலாவே சொல்லிட்டாரு. ஸோ நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ எதுக்கு, ஏன்னா உனக்கு தேவையே இல்லை, உனக்கு ஆசையே இல்லை, பின்ன எப்படி நீ எதுக்காவது பின்னாடி போக அப்படிங்கிறத போன ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு. நீங்க பர்டிகுலரா போட்டு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த புலன் இச்சைகளுக்கு பின்னாடி ஓடுகின்றவன், பெண்ணின்பத்திற்கு பின்னாடி ஓடுகின்றவன், அவனுக்கு பர்டிகுலரா போட் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்ட போடுறாரு. அப்ப இங்கே எக்ஸ்ட்ராவா சொல்லும் போது தன்னை உணர்ந்தவன் அப்படின்னா தூய அறிவு வடிவானவன் அப்படின்னா சத்து சித்து ஆனந்த வடிவானவன் அர்த்தம். சத்துன்னா தூயது, சத்துன்னா பெர்மனன்ட். தூய அறிவு அப்படின்னா என்ன? இந்த முக்குணங்களால் முக்குணங்களுக்கு அதீதமாக உள்ள குணாதீதனாக உள்ள உணர்வுக்கு தான் தூய அறிவுன்னு பேரு. ஏன்னா தமோ ரஜோ சாத்விகம் இதெல்லாமே ஒரு நாடகத்துக்காக மூணு லேக்கம். ஸோ தூய அறிவுன்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. அதாவது அறிவுன்னா நீங்க அறிதல்னு எடுத்துக்கோங்க, உணர்தல்னு எடுத்துக்கோங்கன்னு சொன்னா நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் குணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு விதமா உணரும். தமசிக் டிஃப்ரெண்டா உணர்வான், ரஜசிக் வேற மாதிரி உணர்வான், சாத்விக் வேற மாதிரி உணர்வான். தங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே பேதம் எப்படி வருதுன்னா முக்குணக்கலவையின் அடிப்படையில இந்த பேதம் வருகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இங்க தூய அறிவுன்னா என்னன்னா குணாதீத உணர்வு அப்படின்னு. இந்த தமோ ரஜோ சாத்வீகம் என்பது சும்மா மாயையால் ஏற்படுத்தப்பட்டது. அதுல இது இருக்கும், என்ன சொல்றது, மிக்சிங் மீன் அழுக்கு இருக்கும். சாத்விக் கூட ஓரளவுக்கு பியூர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா சாத்விக் கூட அந்த குணத்துல ஒட்டிட்டேன்னா டேஞ்சர், ஏன்னா அவர் மாயை தானே. அதனால
மாயையிலேயே 3 விதமான குணங்கள் இருக்கின்றன. தமஸ் வந்து ரொம்ப மட்டமான குணம் சொல்லப்படுகிறது, ரஜஸ் மத்தியம குணம் என்று சொல்லப்படுகிறது, சாத்விக் உயர்தர குணம் என்று சொல்லப்பட்டாலும் கூட தூய அறிவு அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, குணங்களையும் கடந்த நிலையில் குணாதீத நிலையில் நீ உணர வேண்டும் இந்த உலகத்தை. அது என்னது குணாதீத நிலையில் உலகத்தை உணர்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க அடுத்து கேட்கலாம். குணாதீத நிலையில் உணரும் போது இந்த உலகத்தை மாயான்ற தெளிவுல உணர்றன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நீ வந்து தமசிக்க ஃபீல் பண்ணாலும் உண்மையிலே இல்ல, ரஜசிக்க ஃபீல் பண்ணாலும் அது உண்மை இல்ல, சாத்விக்க ஃபீல் பண்ணாலும் அது உண்மை இல்ல என்ற தெளிவோடு. அப்ப இது உண்மை இல்லைன்னா அப்ப எது உண்மை? அப்போ நான் பிரம்ம உணர்வுல இருக்கேன், அப்ப தூய அறிவு. அப்போ மாயையில மாட்டிக்காத அறிவு தூய அறிவு, அப்படி புரிஞ்சுக்கோங்களேன். அப்போ நீ உணர்தல் அப்படிங்கிறது மாயையில மாட்டிக்கிட்டு உணரும் போது நீ தூயவன் என்று சொல்ல முடியல. ஆனா மாயை தெளிவா உணர்ந்த பிறகு நீ ஆட்டோமேட்டிக்காவே பியூரா மாறிடுற. ஸோ திஸ் இஸ் தி வே நீங்க அந்த தூய அறிவுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நான் தூய அறிவு வடிவானவன் அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க. ஈடு இணையற்ற அழகானவன் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்க அழகு அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. ஏன்னா நீ வெளி தோற்றத்தை வைத்து நம்ம அழகுன்னு ஒண்ணு முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க அனைத்து தோற்றத்திற்கும் அதிஷ்டானமாக இருப்பதே அதுதான் அப்படின்னா அதை விட அழகானது எப்படி இருக்கும்? அதை விட வந்து ஒரு எல்லாத்துக்குமே அதிஷ்டானமா ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதிஷ்டானமா இருக்கு அப்படின்னாலே அனைத்துக்கும் உயர்வாக இருக்குதுன்னு தானே அர்த்தம். இப்ப என்ன சொல்லலாம், ஆப்போசிட்டாக சொல்றேன். இப்போ அழகுக்கெல்லாம் அழகாக இருப்பது ஆன்மா அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி அசிங்கத்துக்கெல்லாம் அசிங்கமாக இருப்பது அப்படின்னு சொன்னாலும் தவறில்லை. ஏன்னா இதற்கும் அதிஷ்டானமாக அதுதான் இருந்தது, அனைத்திற்கும் மூலமாக அதுதான் இருந்தது. அப்ப நீ அழகை கண்டு மயங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அழகை கொடுத்ததே நீதான். உன் கற்பனையில நீ ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணதே நீதான். அழகுக்கு மூலமே நீதான். இதெல்லாம் அழகுன்னு நீ உருவாக்காம அந்த அழகு வரவே வராது. அப்போ உருவாக்கியவனின் அழகை விட உருவாக்கப்பட்ட அழகு அதிகமாக இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்க முடியாது. இது ஏன் வந்து ஆத்மாவை அழகானவன்னு சொல்றாங்கன்னா, this is the way we have to understand. The creator is always much beautiful than the created things ஆகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அவனில் இருந்துதான் இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகு அப்படிங்கிறத கற்பனையை நான் பண்றேன் அப்படின்னா எனக்கு அழகுன்னா என்னன்னு தெரிஞ்சிருந்து அந்த அழகை முழுமையான அனுபவித்திருந்தால் தானே அந்த அழகை நான் படைக்கவே முடியும் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. அப்போ அந்த படைக்கப்பட்டதை விட படைத்தவன் தானே முழுமையானவன், ஆதலால் இவன் தானே அழகானவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் அந்த பிரம்மத்தை அழகானவன் சொல்லியிருக்காரு என்பதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் தூய அறிவு வடிவானவன் என்றும் ஈடு இணையற்ற அழகானவன் என்றும் கேள்விப்பட்ட பிறகும் ஒருவன் கீழ்த்தரமான புலனின்ப பொருட்களின் மேல் இச்சை கொள்ளலாமா, இச்சை கொள்வானா அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. சரியா? போன ஸ்லோகத்துல சொன்னதை எக்ஸ்ட்ரா பிட் நல்லா ஆட் பண்ணி பேசியிருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. அடுத்த எதுக்கு போலாம். தான் அனைத்து சரி, when the sage has realized that he himself is in all beings and all beings are in him, it is astonishing that the sense of individuality should be able to continue. ரகசியம் ஒன் வேர்டு அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லி ஆகணும். விதவிதமா வேர்ட்ஸ் போட்டு சொல்றது அப்படிங்கிறது எதுக்காக நான் எத்தனை தடவை சொன்னாலும் மீண்டும் மீண்டும் இது எத்தனையோ வேதங்கள் சப்திக்க. அதாவது மீண்டும் 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 நாம் இந்த விஷயத்தை திரும்ப 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 கேட்கிறோம். எவ்வளவுதான் திரும்ப 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 கேட்டாலும் அனுபவம் வரலையே, அப்ப கேட்டுத்தானே ஆகணும். ஸ்டில் மாய உண்மை நம்புறமே. அப்போ இந்த சத்தியம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஏன்யா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த சித்த சுத்திங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. நேற்று நாங்க நாராயணஜாத மகாராஜா பார்க்க போயிருந்தோம். அப்போ ஒரு பையன் நான் தான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, மகாராஜ் இந்த உலகம் எனது கற்பனையால் ஆனது என்று தெரிந்த பிறகு, கற்பனை அப்படின்னா ஒண்ணுமே இல்லாததுன்னு நான் உணர்ந்த பிறகு அந்த கற்பனையில எனக்கு ஆசை வருமா, கற்பனையில நான் சிக்க முடியுமா என்று நான் கேட்டேன். சரியா? கற்பனையில எப்படி நான் சிக்க முடியும்? அதுதான் கற்பனைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு இல்ல, அது உண்மைன்னு நினைச்சா அப்கோர்ஸ் அது மேல ஆசை வர்றதுல அர்த்தம் இருக்கு. அது வெறும் மாயான்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அது வெறும் என்னுடைய கல்பனான்னு தெரிஞ்சு போயிடுச்சு, என்னுடைய மாயான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்குள்ள நான் ஏங்க சிக்கிறேன், அது எப்படி சிக்க முடியும் என்று நான் ஒரு கேள்வியை கேட்டேன். அதற்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, சித்தம் சுத்தமாக இல்லாத போது இது இப்படித்தான் ஆகின்றது.
அப்படின்னா என்ன, இந்த 3 குணங்கள் இருக்குல்ல, அதுல என்னத்தையாவது ஒண்ணுல சிக்கிட்டு இருந்தேன்னா இது இப்படித்தான் ஆகும். குணாதீதன் என்று நீ உணர்வாய், ஆனால் குணாதீதனாக அனுபவிக்க மாட்டாய். நீ குணங்களாகவே தான் அனுபவித்துக் கொண்டிருப்பாய். அது ஏன் அப்படின்னா இன்னமும் நீ குணத்துல சிக்கிட்டு இருக்க. அப்படின்னா தெரியறது வேற, ஆனா இன்னமும் நம்புறது வேற. பிரம்ம சுகம் உயர்வானதுன்னு தெரிஞ்சா பத்தாது, அதை நம்பணும், உணரணும். ஆனா அதை விட நீ எதையே நம்புற அப்படின்னா மாயையை தான் நம்புற, குணங்களை தான் நம்புற. இதற்காகவே ஏற்படுத்தப்பட்டதுதான் ஏக்நாத்தி பாகவதம், இந்த மாதிரி டோட்டலா பாகவதம் அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, they have to surrender to God. இறைவன் என்பவன் ஒருவனை அறிந்து கொண்டு அவனது புகழையும் அன்பையும் புரிந்து கொண்டு அவனிடம் நீ முழுமையாக சரணாகதி செய்யும் போது இந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த குணங்கள்ல நீ ஒட்டிட்டு இருக்கிறதுல இருந்து விடுபடுறதுக்கு அவர் சொன்ன டெக்னிக் என்னன்னா, குணங்களை கொண்டு போயிட்டு உன் கண்ணன்ட்ட கொடுத்துரு, உன் குரு கிட்ட கொடுத்துரு. நீ யூஸ் பண்ணாத உன் குணத்தை, குரு என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போ. குருவின் குணங்களாக உன் குணத்தை மாற்று. அவர் குணாதீத நிலையில இருப்பாரு. நீ அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா உன் உடம்பு எப்படி பேஸ் பண்ணி இயங்க போகுது, குணாதீதனாக இயங்க போகுது. சிம்பிள் ஃபார்முலா. இந்த பாடி இயக்கிறது யாருங்க? என்னுடைய மனசுன்னு சொல்றதை விட குணம்னு சொல்லிடலாம்ல. ஏன் குணம் தான் என்னை இயக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடலாம்ல. ஆஸ்லாங்க நீ சரணாகதி ஆகாத வரைக்கும் தான். நீ டோட்டலா ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்ட அப்படின்னு சொன்னா இந்த பாடி எதை பேஸ் பண்ணி இயங்க போகுது? குரு ஆங்கைப்படி இயங்க போகுது. குரு ஆங்கியை எதை பேஸ் பண்ணி வரும்? அவர் குணாதீத நிலையிலிருந்து ஆங்கியை கொடுப்பார். அவர் என்ன குணத்துல ஒட்டிட்டா இருக்காரு? அவர் எந்த குணத்திலையும் ஒட்டாம இருக்காரு. அதனால குணாதீத நிலையிலிருந்து அவர் ஆங்கியை கொடுக்கின்றார். அதை நீ செயல்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நீ குணாதீதன் ஆயிடுற. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. மொமெண்ட் யூ கேன் வெரி ஈஸிலி, அதாவது சித்த சுத்திங்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்கு. அந்த குணங்களை கடந்த நிலைக்கு நீ போறதுன்றது அவ்வளவு ஈஸியா இருக்கும். ஆனா நீ யூஸ் பண்ணிட்டு நீயா சுத்தப்படுத்தணும்னா கஷ்டம். அதை கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு போயிருது. ஸோ அந்த டெக்னிக் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன். ஸோ மீண்டும் மீண்டும் நாம் படிப்பதன் ரீசன் என்னன்னா, சித்தம் சுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக. இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏங்க சித்தம் சுத்தம் அடையலைன்னா நீ எத்தனை தடவை படித்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இல்லை இதுக்கு எதுக்கு நீ படிக்கிற? சித்த சுத்தத்துக்கு எதையாவது நாமஸ்மரணம். அடுத்து இன்னொரு பையன் இன்னொரு கொஸ்டினை கேட்டான். என்னுடைய மனசு வந்து அன்வான்ட் தாட்ஸ்லேயே சுத்திட்டு இருக்கு, தேவையில்லாத எண்ணங்களிலே சுழன்று கொண்டிருக்கின்றதே, தீர்வு என்ன? சதா சர்வ காலமும் இறைவனின் நாமத்தை ஜபிப்பதொன்றே தீர்வு அப்படின்னு சொன்னாரு. சொல்லும் போதே இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னாரு. சொல்லிட்டு ஆனா நீ ரொம்ப கரெக்டடா இருந்தேன்னா பெட்டர் நீ அதையே பண்ணுன்னாரு. ரெண்டாவதா சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயத்த பண்ண சொன்னார். ஞான விசாரம். இந்த உலகம் மாயை, நான் உடல் மனம் புத்தி அல்ல, நான் பிரம்மம் என்ற ஒரு விசாரத்தை பண்ணு அப்படின்னு சொன்னாரு. பட் விசாரம் பண்றதுக்கு கூட தயாரா இல்லைன்னா நீ வெறும் நாமஜபத்தை பண்ணு. ஏன்னா நாமஜபம் பண்ண 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 என்ன ஆகும்னா ஓரளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும், இந்த விசாரத்துக்கு தயாராகும். அதுக்கப்புறம் நீ விசாரித்துக்கிட்டே இருக்கும்போது நீ உடனே தெளிஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டா, உன் மனதில் இதுவும் ஒரு சித்த சுத்தி பிராக்டிஸாவும் வச்சுக்கலாம், நீங்க வந்து ஞானமாவும் வச்சுக்கலாம். ஏங்க ஞானம்னா என்ன? இந்த உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சிருச்சு இல்ல? ஆனா ஏன் அனுபவம் வரல? ஏன்னா இன்னொரு புரிதலும் இருக்கு. இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற ஒரு புரிதல் அந்த பக்கம் இருக்கு, மாயான்னு நம்பிட்டு இருக்கிற புரிதல் இந்த பக்கம் இருக்கு. அப்போ அந்த பக்கம் அது இருக்கிற வரைக்கும் நீ இந்த பக்கத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி தானே ஆகணும். ஏன் தெரிஞ்ச விஷயத்த திரும்ப திரும்ப பேசுறீங்கன்னா நீ இன்னொன்னு லூஸ் மாதிரி ஒரு நம்பிட்டு தானே இருக்க. அந்த நம்பிக்கை உடைக்கிற வரைக்கும் இதை பேசித்தானே ஆகணும். நான் இவனை இப்படி சொல்றேன். இப்ப வந்து ஒரு நடிகர் எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு விஷயத்துல சுத்தமா ஈடுபாடே இல்லை. குறிப்பா சொல்லணும்னா, முன்னாடி ரஜினி ரசிகன் அப்படிங்கிறவன் ஒரு 10 பேர் இருக்கான். அதுல 9 பேர், 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ், அதுல 9 பேர் ரஜினி ரசிகன். ஒருத்தன் மட்டும் அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அவனை, ரஜினியை. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துல தான் அவன் இருந்தான். இவனுங்க என்னடானா 24 மணி நேரமும் அவன் யாரு நம்ம தலைவன் அப்படி இப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு வெறுப்பா தான் இருந்தது கொஞ்ச நாளைக்கு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது, சந்தோஷமா கேட்க ஆரம்பிச்சான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்கள மாதிரியே இவனும் பேச ஆரம்பிச்சிட்டான், இல்ல அவங்களை விட அதிகமாவே பேச ஆரம்பிச்சிட்டான். இது வந்து 100% எல்லாரும் ஒத்துப்பீங்க, நடந்துகிட்டு தானே இருக்கு. ஆனா நமக்கு நடக்கல, அதுதான் பிரச்சனை. அதுதானே. அப்ப ஒரு 2 மாசம் 3 மாசம் கேட்டாலே நடந்துருன்றீங்க. நாங்க 15 வருஷமா உங்ககிட்ட உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு ஏன் நடக்கல அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கணும். சரியா? ஏன் நடக்கல? ஏன் நடக்கலன்னா
அவனுக்கு இந்த ஒரு 10 9 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, அது சத்சங்க அன்பர்கள்னு வச்சுப்போம். அந்த மாதிரி வெறும் சத்சங்கத்துல மட்டும் இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன், இப்ப அவனை எக்ஸாம்பிள வச்சே சொல்றேன். இன்னொருத்தன் இருந்தான், அவனுக்கும் ரஜினியை பிடிக்காது. அவனுக்கும் 9 ஃப்ரெண்ட்ஸ் ரஜினியை பத்தியே பாடுற ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவனுக்கு இன்னொரு 9 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கமல் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இவன் பாதி நேரம் எங்க இருப்பான், பாதி நேரம் அங்க இருப்பான். அவன் அங்க போனா கமல் கதையை பேசுவான், அங்க போனா என்ன பேசுவானுங்கன்னா, ரஜினி எல்லாம் வேஸ்ட், வழுக்க மண்டையன், லூசு, நம்ம தலைவர் எல்லாத்துலயுமே டைரக்ஷன், கதை, வசனம், இயக்கம் எல்லாமே தெரியும், அவன் ஒரு மண்ணும் தெரியாது. இங்க இதை கேட்கிறான். இதையும் ஆர்வத்தோடு கேட்டுக்கிட்டே இருக்கிறது இங்க இருக்கிற வரைக்கும். வாயை திறந்துக்கிட்டு இந்த கமல் மேல ஈர்ப்பு வர்றது. சரியா? அப்புறம் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரஜினி தாண்டா மேலு அப்படின்னா, இதுலயும் வாயை திறந்து கேட்டுட்டு இருக்கிறது. நீ என்ன கேட்டுட்டு இருக்க, உனக்கு என்ன வரும் கடைசியில? உனக்கு இதுவும் வராது, அதுவும் வராது. சோ இப்படித்தான் நம்ம தவறு பண்றதா எனக்கு தோணுது. சரியா? ஞான சத் சங்கத்திலேயே இருக்கேன்னா பெர்மனண்டா சத்சங்கத்திலேயே இருந்தா ஒரு கட்டத்துல பிடிக்கலைன்னாலும் உனக்கு பிடிச்சிரும். ஆனா ஈக்குவலி நீ இந்த பக்கம் அசத் சங்கத்திலையும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு, பணம் தாண்டா வாழ்க்கை, அகங்காரம் இல்லைன்னா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க, ஈகோ இல்லைன்னா செத்தே போயிடுவான், அது இருக்கணும்டா, கெத்து தாண்டா, கெத்து இல்லாம இருடா வாழ முடியுமாடா, நடப்பணமா வாழ சொல்றானுங்களா இவனுங்க அப்படின்னு இங்க இருக்கிறது ஆப்போசிட்டா இங்க பேசிட்டு இருப்பானுங்க. இங்கேயும் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கு, நல்லா இருக்குல்ல என்று. பின்ன எப்படிங்க வரும்? அதனாலதான் நமக்கு வருஷ கணக்குல ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் எப்போ இந்த தெய்வாவை ஸ்ட்ரென்தன் பண்றோமோ, சத் சங்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதை எலிமினேட் பண்றோமோ, அது வரைக்கும் இது போய்கிட்டே தான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? நீங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, தான் அனைத்து உயிர்களிலுமே இருப்பதையும் அனைத்து உயிர்களிலும் தன்னிடம் இருப்பதையும் ஒரு ஞானி உணர்ந்த பிறகு அவனிடம் நான் என்ற தனித்தன்மை நீடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ ஆசை ஆசை மோகம் அப்படின்லாம் சொன்னாரு. இப்ப அகங்காரத்துக்கு வந்துட்டாரு. சரியா? ஈகோல இருந்து தானே ஃபர்ஸ்ட் ஆசையே வந்தது. இந்த ஈகோ சான்ஸே இல்லை, எப்படித்தான் வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கிறாரு. எப்போன்னா உலக அனைத்தும் நானே, இந்த உலக அனைத்தும் என்னிடத்தில் உள்ளது, நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். ரெண்டுமே ஒண்ணுதான். அனைத்து உயிர்களிலும் இருப்பதையும் நானே அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கின்றேன். அப்படி சொல்றதை விட அனைத்து உயிர்களாகவும் நானே இருக்கின்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா புரியும். அனைத்து உயிர்களும் தன்னிடம் இருப்பதையும், அனைத்து உயிர்களும் என்னிடம் இருக்கு, அனைத்து உயிர்களிடமும் நான் இருக்கிறேன். இந்த ரெண்டே வார்த்தைக்கும் சிம்பிள் ஒன்லைன்ல நான் சொல்லணும் அப்படின்னா, எல்லாமாக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டா சிம்பிளா முடிஞ்சு. எல்லாமாக நானே இருக்கிறேன்னு சொல்லும் போது பாருங்க, ஃபர்ஸ்ட் லைனுக்கும் அர்த்தம் வந்துடும் உங்களுக்கு. அனைத்து உயிர்களிலும் நானே இருக்கிறேன், ஆமா எல்லாமா நீ தானே இருக்க, அர்த்தம் வந்துருது. அனைத்து உயிர்களும் என்னிடம் இருக்கிறது, ஆமா எல்லாமா நீ தானே இருக்க. இந்த ரெண்டுக்குமே சிம்பிளா இப்படி நீங்க அர்த்தத்தை எடுத்துக்கலாம். சரியா? இப்படி நீ யார் என்று உணர்ந்த ஒரு ஞானியாக இருந்தால் எப்படி அகந்தே தனியா வரும்? when you feel that I am a all அப்படின்னு நானே அனைத்தும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, தனியா ஸ்ரீ அப்படிங்கறத மட்டும் நான் எப்படி உன்னால ஃபீல் பண்ண முடியும்? ஒரு பர்டிகுலர் கேரக்டரோட இதுதான் நான் சொல்லிட்டு மற்றதெல்லாம் வேறன்னு உன்னால எப்படி நினைக்க முடியும்? உன்னை நீ உணர்ந்து விட்ட பிறகு அகந்தைக்கு இடம் ஏது? சரி, உன்னை மறக்காமல் இருக்கும் போது அகந்தைக்கு இடம் ஏது? உன்னை நீ மறந்தால் மட்டுமே அகந்தை உருவாகிறது. நானே அனைத்தும் என்ற அற்புத தத்துவத்தை இழந்தால் மட்டுமே உனக்கு அகந்தை உருவாகிறது. அல்லது இந்த உலகத்தை மாயா என்பதை நினைக்காமல் உண்மை என்று நினைத்தால் இந்த அகந்தை உருவாகிறது. மாயினாலே ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு பலவாக இருக்க முடியும், மாயில தான் பலவாக இருக்க முடியும். அப்ப நானே தான் இங்கே பலவாக இருக்கின்றேன் என்று தெளிவாக புரிந்திருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி அதை உண்மை என்று நம்பும் போது இந்த ஒரு கதி வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதைத்தான் இங்க சொல்லியிருக்காரு. ஸோ தேர்ஃபோர் முழுமையாக தான் யார் என்று உணர்ந்தவனுக்கு அகந்தைக்கு இடமில்லை அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. Next one. It is astonishing that a man who has reached the supreme non-dual state and is intent on the benefits of liberation should still be subject to lust and held back by sexual activity. உயர்ந்த அத்வைத நிலையை அடைந்து விடுதலையின் பயனை நோக்கமாக கொண்ட ஒருவன் இன்னும் காமத்திற்கு உட்பட்டு புலன் இன்ப செயல்களில் சிக்கியிருப்பது ஆச்சரியமாக இருக்கின்றதே.
மீண்டும் 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 ஒரே விஷயம் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சிலருக்கு மண்டலை ஏறவே மாட்டேங்குதுன்றதுனால திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன செய்யறது? உயர்ந்த அத்வைத இரண்டற்ற நிலையை அடைந்து விடுதலையின் பயனை நோக்கமாக கொண்ட ஒருவன் காமத்திற்கு ஏண்டா இன்னமும் ஆசைப்படுறீங்க, இன்னமும் ஏண்டா புலன் இன்பத்துல சிக்கியிருக்கீங்கன்ற ஒரு ஆச்சரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுதான் உண்மை. இதை ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கும் தான் மண்டை காயுது. அதுதான் இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். உயர்ந்த அத்வைத நிலையை மட்டும் அடைஞ்சா பிரச்சனை இல்லை. துவைதமும் சுகம் இருக்குன்ற அசத் சங்கத்தோடையும் நம்ம சேர்றோம்ல, ஏன் நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ ஏதாவது ஒண்ணுல தெளிவா இருக்கணும். நீ துவைதம் தான் சுகம் என்று சொல்லப்படுகின்ற அசத் சங்கத்தோடையும் உனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் வந்தா அத்வைத சித்தாந்தத்தை பேசுறவங்களை கண்டாலும் இதுவே எனக்கு ஒரு பெரிய டவுட். அதாவது கமல் ரசிகனுக்கு ரஜினியை பிடிக்கக்கூடாது, ரஜினி ரசிகனுக்கு கமலை பிடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்க கமல் கூட்டத்துல என்ன பேசுவாங்கன்னா ரஜினி லூசு, ரஜினி கிரிக்கேன், ரஜினி பைத்தியம் அப்படின்னு பேசி கமலை மட்டும் உயர்த்துவாங்க. இந்த கூட்டத்துக்கு போனீங்கன்னா கமல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இறக்கிட்டு இவனை தூக்குவானுங்க. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு ரெண்டுமே எப்படி பிடிக்குதுன்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். கரெக்ட் தானே? அது எப்படி? சான்ஸே இல்லை. கோபம் தானே வரணும். இப்ப இங்க பிடிச்சிருந்ததுன்னா அங்க போயிட்டு ரஜினியை திட்டினாலும் அவங்க மேல கோபம் வரும். அங்க பிடிச்சிருந்ததுன்னா இங்க வந்து கமலை திட்டும் போது இவங்க மேல கோபம் வரும். ஆனா இங்கேயும் கோபம் வராது, அங்கேயும் கோபம் வராது, ரெண்டையுமே ரசிப்போம் நாங்க. இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணு என்கிட்ட நிஜமாவே சொன்னாங்க போன் பண்ணி. அது என்னவோ திடீர்னு அவர் குற்றுணர்வு வந்துச்சா என்னவோ தெரியல. அதாவது ஞானத்தை பத்தி நம்ம கிட்ட பேசுறா. என்னை வந்து அப்படியே நீங்க கடவுள், நீங்க எனக்கு வாழ்க்கையில கிடைச்சதுக்கு வரோம் ஓகோன்னு என்னை பத்தி ஒரு பயங்கரமான புகழாரம், இப்படி பயங்கரமா என்னை பத்தி ஒரு ஃபீலு பேச்சு எல்லாமே இந்த சைடு பண்ணிட்டு இருந்துட்டு எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அங்க வந்து என்னை பத்தி பயங்கரமா திட்டிட்டு இருந்திருக்காங்க. இவ கூடவே இருந்ததோட மட்டும் இல்லாம ஆமாங்க அவங்க அப்படித்தாங்க என்று கூட சேர்ந்து கும்மால் அடிச்சிருக்கா போல. சரியா? கும்மால் அடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சிருக்கா, நாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு குற்ற உணர்வு ஒரு குறுன்னு வந்துருச்சு. உடனே போன் அடிச்சு, அண்ணா பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புமா பண்ணேன்? அவங்க உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாங்களா, நானும் சேர்ந்து அவங்களோட தப்பா பேசிட்டு இருந்தேன். ஏன் பேசினேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கே இன்னும் புரியல. எனக்கு டவுட்டா இருக்கு. ஏமா உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சவங்களை பத்தி இன்னொருத்தங்க தப்பா பேசினா உனக்கு அங்க இருக்கிறதுக்கு எப்படி முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அதை கூட பெரிய ஆச்சரியம். கூட இருக்கிறதே கஷ்டம்னா அவங்களோட சேர்ந்து கும்மால் அடிச்சோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேரு எனக்கு அதான் சொல்றேன், அறியாமேன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போக வேண்டியதான். சரியா? வேற ஒன்றும் செய்ய முடியாது. சோ மோகம் நம்மை எப்படி மயக்குகிறது என்றால், இங்கே ஏதோ ஒரு சுகம் தெரிவது போல் தெரிந்ததனால் நீ இதுல மயங்குற. அவங்க பேசும்போது அவங்களும் பேசுறதுலயும் உனக்கு ஒரு சுகம் கிடைக்குது. ஏய் ஆமா இல்ல, அப்படித்தான். அதாவது அடுத்தவங்க மட்டம் தட்டி பேசுனா நமக்கு ஈகோ ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். அப்போ நம்மள மட்டம் தட்டி பேசுறாங்கல்ல, அங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகுதுல, அந்த ஈகோ சாட்டிஸ்பாக்சன் சுகத்துல மயங்கி போயிட்டு ஜம்முன்னு அங்கேயும் என்ஜாய் பண்ணிடுறது. இங்க வந்து ஆன்மீகம் ஈகோவை நொட்ட நறுக்குது. ஒட்ட நறுக்கிற சுகமும் பிடிக்குது. ஈகோ வந்து நாங்க ஆன்மீகம்ங்கிறது என்ன செய்யுது? அடிக்குது. ஈகோ அடிச்சாதான் நல்லதுங்கிறதும் தெரியுது. ஆனா ஈக்குவலி ஈகோவை பெருக்குனா நல்லதுன்னு தெரியுதுன்னு இப்ப புரியுதா? அதுதானே ரெண்டு நடந்துட்டு இருக்கு. ஈகோவை அடிச்சா மட்டும் தெளிவா இருந்தேன்னா நீ ஒரு பக்கம் இருப்ப. ஈகோவை பெருக்கிறதுக்கும் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறே இல்ல. அந்த கூட்டம் ஈகோவை பெருக்குதுன்னு தெரியுது இல்ல, ஆனா அது உனக்கு சுகமா தானே இருக்கு. இங்க அடிக்குது அப்படின்னு தெரியுது, இதுவும் சுகமா இருக்கு. எப்படித்தான் இருக்கோ அதான் புரியாத போது அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால ஆன்சர் பண்ண முடியாது. சரியா? சோ அதுதான் அவர் கேட்கிறாரு, ஏண்டா அத்வைத நிலையில இவ்வளவு ஆர்வம் வந்ததுக்கு அப்புறம் காமத்துக்கு பின்னாடி ஏண்டா போற அப்படின்னா, எங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கும்ல அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. மறுபடியும் அவர் ஆச்சரியப்பட்டதான் சொல்லிட்டு இருக்காரு. It is astonishing that one already very debilitated and knowing very well that its arousal is the enemy of knowledge should still hanker after sensuality even when approaching his last days. ரொம்ப மோசமா அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு பாருங்க. புலன் இன்பங்கள் அறிவிற்கு எதிரி என்று நன்றாக தெரிந்தும்
அதாவது இங்க ஆன்மீகத்துல என்ன சொல்லி கொடுக்காங்க, வேடிக்கை பார்க்க எண்ணி கூட புலன் பிலிம்ஸ் எல்லாம் கொடுத்துறாதரா, உன் ஈகோ கொஞ்சம் கூட ஆதரிச்சிடாதரா, ஏறி தலைக்கு மேல உட்காந்துருவான், அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கு, இல்லைன்னா செத்து போயிடுவடா அப்படின்னு இந்த பக்கம் சொல்லிட்டே இருக்காங்கல்ல. இதெல்லாம் கேட்கறாங்க, இதை நல்லா உள்வாங்கிட்டே இருக்கான். அப்போ ஈகோ இஸ் டேஞ்சரஸ், ஈகோ இஸ் டேஞ்சரஸ். ஏன்னா சத்தங்கத்துக்கும் வர்றான்ல. ஸோ புலன் இன்பங்கள் எதிரி. நம்ம ஞானதேவர் வேற ரேஞ்சில் சொல்லியிருப்பார், புலியின் தலைக்குள்ளே தலையை நுழைக்கிற மாதிரி, பாம்பு தலைப்பாம்பை தலையணையாய் வைத்து தூங்குற மாதிரின்னு வேற லெவல் இவர் வேற பேசிட்டு இருக்காரா. இதையும் ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஓ ஆமா, இன்பத்துக்கு புலன் இன்பத்துக்கு போகக்கூடாது, இது தப்பு, ஈகோவுக்கு இடம் கொடுக்க கூடாது, எல்லாம் அப்படியே மண்டை மண்டை ஆடிட்டு கேட்டுட்டே இருந்தான். சொல்றாரு, உனக்கு தெரியும்ல புலன் இன்பங்கள் ஆன்மாவிற்கு எதிரின்னு தெரியும்ல, நீ யாருன்னு புரிஞ்சுக்க விடாம தடுக்கிறதே இந்த ஆசை மோகம் தான் உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, சத்சங்கம் போனவன் தானே நீ, தெரியுது இல்ல, எதிரி என்று நன்றாக தெரிந்தும். சரியா? எந்த அளவுக்கு மோசமானா, உடல் தளர்ந்து தனது இறுதி காலத்தை நெருங்கும் போதும் கூட இந்த ஆன்ம சுகத்துக்கு பின்னாடி புலன் சுகத்துக்கு பின்னாடி போறியேடா, என்னடா நான் கட்டிட்டாலே அப்படிங்கிறான். சரியா? எனக்கு புரியலைங்கிற, எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு நம்ம என்னோட ஃப்ரெண்டோட 2 பாப்பாங்க இருக்கு, அது சொல்லுச்சு, ஆமா எல்லாம் இதுதான் கரெக்ட்னு புரிஞ்சிருச்சு, இளமையா இருக்கும்போது இதையும் அனுபவிச்சுட்டு அப்புறம் நீங்க சொல்றது அந்த உத்தமமான அந்த சுகம் அது கண்டிப்பா வேணும், இப்ப இந்த சுகத்தையும் மிஸ் பண்ணணும், இதை கொஞ்ச நாளைக்கு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சுகத்துக்கு போயிடலாமான்னு என் மனசு சொல்லுது. அதை கூட ஏத்துக்கலாமா இவர் சொல்றது? சரியா? சோ இவர் சொல்றாரு, உடல் தளர்ந்து தனது இறுதி காலத்தை நெருங்கும் போதும் கூட இன்னமும் ஏன்டா அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்க என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். சரியா? ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நீ சத்சங் கேட்கிற, அதுல டேஞ்சர்னு உனக்கு தெரியுது, புலன் இன்பங்கள் டேஞ்சர்னு புரியுது, ஈகோ டேஞ்சர்னு புரியுது, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இளமை கூட இல்ல சாகர தரவாய்க்கும் வந்து சேர்ந்துட்ட, இதுக்கப்புறமாடா இந்த புலனுக்கு பின்னாடி போகணும், நீ யாருன்னு இந்த விசாரத்தை பண்ணி தெளிவா இந்த பக்கம் வரக்கூடாதா என்ற ஆதங்கத்தை அற்புதமாக வெளிப்படுத்துகிறது இந்த ஸ்லோகம். ஏன்னா அவருக்கு தெரியல, ஏன் போறீங்க அப்படின்னு அவர் கேட்கத்தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? ஸோ இங்க முக்கியமான நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னா, தெரிந்தும் நாம் செய்கின்ற தவறு தான் இங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா எங்க வரும்னா, நம்ம சாதகனுக்கு, அதாவது இந்த நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், சாதகன் ஆறதுக்கு முன்னாடி ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாம இருக்கும்போது, ஓகேவா, இப்போ அங்க வந்து நமக்கு புலன் இன்பங்கள் புலன் வேட்கை ஈகோ அப்படின்லாம் இருக்கு, ஓகே அது இருக்கட்டும். இப்போ நீங்க ஒரு 10-15 வருஷமா அப்படியே ஃபுல்லா ஞானமா கேட்குறீங்க, பக்தி கர்ம யோகம் ஞான யோகம் தியான யோகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் வேற பண்றீங்க, யோகா பண்றீங்க, அதை பண்றீங்க இதை பண்றீங்க, எல்லாம் பண்ணிட்டே இருக்கேன். சரி, இப்போ அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் 15 வருஷத்துக்கு அப்புறமும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒன்றும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு வண்டி. சரியா? இப்போ இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தான்ல, அவனை கூட ஏத்துக்கலாம்னு எனக்கு தோணுது. தெரியல பாவம், அதனால அப்படி இருந்தான், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறான் அப்படின்னா இவன் தானே பெரிய கிரிமினல் மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறேன். சோ இந்த தெரிகிறதே ஒரு அகங்காரமாக மாறிவிட்டு கடைசியில அதை அனுபவிக்க தராம அதுவும் பெரிய ஈகோவா மாதிரி கடைசியில உட்காந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல தான் நம்ம வந்து இறங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ என்னதான் செய்யணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சத் சங்கம் அப்படிங்கிறது பெஸ்ட் தான். ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் எனக்கு தெரிஞ்சு வீக்னஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என் கூட ஒரு 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 24 மணி நேரம் இதையே பேசுறதை கேட்டுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்படித்தான் இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வருது. என்னது இப்படியெல்லாம் இருக்க முடியுமான்னு ஒரு அசரம் கேட்பான் உள்ள இருந்து. திரும்ப 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 இதையே கேட்டுட்டு இருக்கும்போது சரி இதுதான் கரெக்ட், இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா திடீர்னு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லா வந்து கேளிக்கைகள் விளையாட்டு அப்படிங்கிற மாதிரியே போகுது. ஒரு சீட் ஆடணும், டான்ஸ் ஆடணும், அப்படி ஆடணும், இப்படி போகணும், வெளியில சுத்தணும், அதுலதான் சுகம்
ஆனா டெய்லி டெய்லி சொல்லிட்டு இருக்கேன், சுகம் உன்கிட்ட இருக்கு, சுகம் உன்கிட்ட இருக்கு, சுகம் வெளியில இல்ல. வெளியில சுகத்தை பிச்சை எடுத்தேன்னா உருப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா ஆமா, நம்ம வேற லெவல் வைராகியத்தான் எடுப்பாங்க. நான் இன்டிபெண்டா இருப்பேன், நான் யாருக்குமே அடிமையாக மாட்டேன், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும். நீங்க இவ்வளவு சொல்லிக் கொடுத்தது நான் கேவலமானவளா, எதற்காவது போய் அடிமையாவது அப்படின்னு எல்லாம் டைலாக் அடிச்சுட்டு, ஆனா இந்த கேளிக்கைகளை பார்த்ததுக்கு அப்புறம் கேளிக்கைகளுக்கு அடிமையாயிடுது, ஒரு செகண்ட்ல அடிமையாயிடுது. எப்படி முடியுதுன்னு நமக்கும் புரிய மாட்டேங்குது. அதைத்தான் இவர் ஆச்சரியப்பட்டு எழுதிட்டு இருக்காரு. ஏன்டா தெரியும்லடா உனக்கு அடிமைத்தனம் டேஞ்சர்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் அங்க போனேன் கேட்டேன் பிடிச்சு. ஏமா எப்படி இருப்பீங்க, ஏன் இப்படி அடிமைத்தனமா உங்களுக்கு ஃபீல் ஆகலையா அப்படின்னு கேட்டா, நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறார். என்ன சொல்றது, அதுவும் நல்லா இருக்குல்ல, என்ன பண்றது, சந்தோஷமா இருக்குல்ல, சந்தோஷம் தானே எங்களுக்கு வேணாம். அது சரிடா, அது பெரிய படுகொலியில தள்ளும், நாளைக்கு அது நரகம்னு ஞானதேவர் சொல்லியிருக்காரு. பிச்சை எடுத்தேன்னா நாளைக்கு பிச்சை கிடைக்கிற வரைக்கும் ஓகே, பிச்சை கிடைக்கலன்னா கஷ்டமா இருக்கும்ல, அதை அப்ப பாத்துக்கலாம். இப்படித்தான் எல்லாவனும் வண்டியை ஓட்டிட்டு இருக்கான். ஸோ இன்னும் புலனுணர்ச்சிக்காக இயங்குவது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லி முடிச்சிட்டார் அவர். தெரிஞ்சவங்களே இப்படி இருக்காங்கன்றதான் அவர் ஆச்சரியப்படுறதுக்கு ரீசனு. அது எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. அண்ணா உங்களுக்கு ஏன் ஆச்சரியமா இருக்குண்ணா? இல்ல, எல்லாம் தெரிஞ்சவங்களே நீ நீ எல்லாம் நீ இப்படி ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு ஆச்சரியம் இல்லாம எப்படி இருக்கும்? என்ன ஆச்சரியப்படுறதுக்கே இதுல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறேன் நானு. ஏன்னா வந்து 99 வந்து அந்த சைடு பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்த சைடு வந்து சுகம் தெரிஞ்சிட்டாலே அந்த 99 சேர்ந்து அழிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒண்ணு. அது 99 எஃபெக்ட் ஏன் அங்க அந்த போய் சேர மாட்டேங்குது? ஒண்ணு பெரிய 99 வந்து 99 பெருசா ஒண்ணு பெருசா அப்படின்னு கேட்டா எல்லாரும் 99 தானே பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஆமா, ஒண்ணு பெருசா போகுதே, அது எப்படி அப்படின்னு கேக்குறேன். அந்த ஒண்ணு வந்து வீரியம் வந்து எப்பயுமே ஜாஸ்தி இருக்கும். இப்ப வந்து கம்சனுக்கு வீரியம் வந்து எப்பயுமே ஜாஸ்தி வீரியம் இருக்கும். அந்த ஒரு வீரியம் வந்து 99 வந்து வீரியம் இருக்கும். ஆனா வந்து ஒன்னை விட ஜாஸ்தியா கேட்டா இருக்காது. இந்த கம்சன் எக்ஸாம் எல்லாம் சொல்லாத, அது வேற லெவல். சரியா? அது இருந்தா இல்லண்ணா, இல்லண்ணா துரியோதன இது மாதிரி கம்சன் மாதிரி இருந்தா பிரச்சனையே இல்லை, அவங்க தெளிவா ஒரு சைடுல இருக்காங்க. அப்- ஆனா அப்படி நான் ரெண்டு சொல்லல. பக்கமும் இருக்கிறத பத்தி சொல்லு. அதானா இப்ப வந்து அசுரா மைண்ட் பெருசா தெய்வா மைண்ட் பெருசா அப்படின்னு நான் பார்க்கும்போது அசுர மைண்ட் வந்து 1% இருந்தாலும் போயிடும். தெய்வா மைண்டா வந்து ஈஸியா வந்து தன் பக்கம் இழுத்துடலாம். எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து தெய்வா மைண்ட் இருந்தாலும் அசுரா மைண்ட் அதை விட ஸ்ட்ராங் ஆகி தெய்வா மைண்ட் இழுத்துருது அப்படிங்கிறேன். புரியுது, பட் அசுரா பவர் இஸ் ஹெவி, அதனால ஈஸியா நாங்க போயிடணும்னு சொல்றது எனக்கு புரியுது. அந்த ம். பவரை கொடுக்கறது யாரு? நாங்க தான். ஆனா வந்து அப்ப அந்த ஏன்டா கொடுக்குறீங்க? ஞானத்தை தெரிஞ்சவன் எப்படிடா கொடுக்கலாம்? ஞானத்தை தெரியாதவன் அசுரனுக்கு பவர் கொடுக்கறது எனக்கு புரியுது நீ சொல்றது. பட் இவ்வளவு ஞானம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அசுரனுக்கு பவர் கொடுத்தா என்ன அர்த்தம்? அசுரன் வந்து எல்லாத்தையும் தர்றான்ல. தெய்வா வந்து அந்த அளவுக்கு சுகத்தையும் துக்கத்தையும் தர மாட்டேங்குதுல. அசுரன் வந்து இந்த சைடு விழுற அடியோட அந்த சைடு இன்னொரு சைடு சந்தோஷத்தை தர்றான்ல. இந்த துக்க நிவாரணம் தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. நான் அதனால துக்கப்பட்டு ஆஹ் துக்கப்பட்டு நாங்க அதையே எடுத்துக்கிறோம் அப்படின்ற. ஆமா. இப்ப 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 நம்ம டெய்லி எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கேன். ஆனா வந்து நல்லாவே இல்ல. ஒரு நாள் வெயில்ல போயிட்டு வரும்போது எவ்வளவு சுகமா இருக்கு ஏசி. டெய்லி ஏசில இருக்கும்போது சுகமாவா இருக்குது. நேற்று நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணினோம் இதேதான். 2 பாயிண்ட் ஆ, சொன்னாரு பூபதி அண்ணா. ஒண்ணு அசால்ட்டு, அதெல்லாம் ஒண்ணும் விழமாட்டேன் அப்படிங்கிற அசால்ட்டு. ஆமா. இன்னொன்னு ஒரு நேரம் சுகமும் ஒரு நேரம் துக்கமும், துக்க நிவாரணம் வேற லெவல்ல இருக்கு. அப்படி அந்த ம். துக்கத்துல இருந்து அப்படி சுகத்துக்கு போனா தானே நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால நாங்க விழுறோம் அப்படிங்கிற பாயிண்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். இன்னொன்னு என்னன்னா இங்க துக்கமே வராது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து நாங்க வந்து வந்துடுறோம். துக்கம் வந்து வரும் அப்படின்னு 200% சொல்லவே முடியாது. வந்தால்தான் வரும். வரும்போது அதை எடுத்துப்போம், அந்த நாலேஜ் எடுத்துப்போம். வரும்போது நீ இல்ல நான் இல்ல அப்படின்ற அந்த நாலேஜ் எடுத்துப்போம். அதனால அதை புடிச்சிட்டு இருக்குது. இன்பத்தை இந்த சைடு அனுபவிச்சிடலாம். நீங்க வந்து பார்த்தா எப்ப பார்த்தாலும் தயிர் சாதமா இருந்தா நான் எப்ப பார்த்தாலும் இன்னும் தயிர் சாதத்தையே சாப்பிட்டுட்டு இருக்கேன், நல்லாவா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடுது.
இல்லை, இன்னொரு நாலேஜ் சொல்லலாம். ஒரு பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருந்தா. அவள் வந்து சொன்னா, சனி ஞாயிறு லீவ் வருதுன்னா நான் சென்னைக்கு வந்துட்டு உங்கள் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு உங்கள் கூட இருந்துட்டு நான் வந்து திரும்பி வந்து காலேஜுக்கு போயிடுறேன் அப்படின்னா. சரிப்பா, அவங்க அம்மா அப்பா பெர்மிஷனோட வா. அம்மா அப்பா பெர்மிஷனா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி கொடுப்பாங்க? அம்மா அப்பாவுக்கு தெரியாம தான் வரணும். தெரியாம வரியா? சரி, பரவாயில்ல. அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா அப்பா கிட்டயும் அடிக்ஷன் எனக்கு தெரியும். ஏன்னா அப்பா பேச்ச மீறி அவளால நடக்கவே முடியாதுன்னு தெரியும். அப்பாவுக்கு ஏதாவது சொன்னாருன்னா கண்டிப்பா வந்து செஞ்சே ஆகணும். அவ்வளோ ஒரு அடிக்ஷன் அங்க இருக்கும்போது அப்பாவை மதிக்கவே இல்லைன்னா அது வேற டிஃபரன்ஸ். சரியா? அப்ப இருக்கு அப்படிங்கறதுனால அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அடிச்சா பாரு ஸ்ட்ராங், என்னால என்னைக்கும் மறக்க முடியல. தெரியாது இல்லைன்னா டே லூசு, தெரியாது. சரி, ஒருவேளை தெரிஞ்சு போய் தெரியாதுங்கிற நீங்க ஏன் தெரிஞ்சு போயிடுச்சுன்னான்னு வர்றீங்க. ஏன் நான் சொல்றதே உனக்கு புரியலையா? மேக்சிமம் தெரியாது, 99% தெரியாதுன்னு வச்சுக்கோடா. ப்ராபபிலிட்டி எதுவுமே 100 கிடையாது இல்ல. ஒருவேளை தெரியாதுன்னா திஸ் இஸ் தி பவர் ஆஃப் அசுரா. புரியுதா? எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்புறோம், நமக்கு ஒண்ணும் ஆகாது, அப்பாவுக்கு தெரியாது, அப்பா திட்ட போறது இல்ல, எதுவுமே எனக்கு அசம்பாவிதம் நடக்காது, குடிகாரன் குடிச்சா கேன்சர் வராதுங்க, எனக்கு கேன்சர் எல்லாம் வராதுங்க. அப்படி ஸ்ட்ராங்கா நம்புறது. பின்விளைவுகளை பார்த்து நம்ம பயமுறுத்தினா கூட எனக்கு பின்விளைவு அவனுக்கு வரலாண்டி அவனுக்கு வந்தது இவனுக்கு, அது யாருக்கு தெரிஞ்சாலும் சரி. அவங்க வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுடா, என் வீட்டுல தெரியாதுன்னா விடுங்களேன். இது எப்படிடா நம்புறீங்க நீங்க? கான்ஃபிடென்ட். விஜய் சொன்னான்ல கான்பிடென்டா இருங்க அப்படின்னு. என்ன ஆமா, கான்பிடென்ட்? கான்ஃபிடென்ட். ஐயோ ஐயோ, நம்பிக்கை தானே வாழ்க்கை. நெகட்டிவ் சைடு போக மாட்டோம் அப்படின்னு நம்பிக்கை தான் வாழ்க்கை. போனக்கப்புறம் அது அது வேற விஷயம். நெகட்டிவ்டா நீ பண்ற நெகட்டிவ்னஸ்க்கு கண்டிப்பா பின்னாடி வெளில போற. அடிக்ஷனுக்கு போகும்போதே நாம எச்சரிக்கை பண்ணியும், அதாவது அடிக்ஷன்ல விழுறவன் எல்லாம் கண்டிப்பா வந்து வெறுப்பா மாதிரி கடைசியில துன்பப்படுறான் அப்படிங்கிறது நீ கண்ணார 100 இடத்துல பார்த்துட்டேன். ஆனா உன் மனசு சொல்லுது நான் மட்டும், எனக்கு மட்டும் எதுவும் நடக்காது, என்னுடைய அடிக்ஷன் மட்டும் வெறுப்பா மாறாது, என் அடிக்ஷன் கடைசி வரைக்கும் நல்லா போகும் அப்படின்னு நம்பி தொலைறேனே வச்சுக்கோ. ஆனா கூடவே ஒருத்தன் வந்து இந்த அடிக்ஷன் எங்க போயிட்டு இருக்கு, இந்த ஞானத்தையும் சேர்த்து கேட்கறில்ல, இந்த ஞான விஷயங்கள் சத்சங்கம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு, அடிக்ஷன் டேஞ்சர், அடிக்ஷன் டேஞ்சர், அடிக்ஷன் டேஞ்சர்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இதை கேட்டுக்கிட்டே ஆனால் ஜம்முன்னு உள்ள போய்கிட்டே இருக்கேங்க. அது பின்னாடி பயங்கரமா அழப்போறேன்றது, ஆனா அதை நம்புறதே இல்லை. அந்த பவர் தான் உங்களுடைய பவருங்கிற. ஆனா அதை விட பெரிய பவர் என்ன தெரியுமா? நம்புனா, நம்பிட்டான்னு வச்சுக்கோங்க, சரி, நம்பி அதே மாதிரி கரை ஏறி இருந்தா பரவாயில்ல. ஒரு விஷயத்துல இல்லை, 2 விஷயத்துல இல்லை, 3 விஷயத்துல இல்லை, அடிபட்டாச்சு. இப்போ உதாரணம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோ, இல்லை ஒரு அடிக்ஷன் விழுந்துட்டு எனக்கு வந்து கஷ்டமே வராதுன்னு நினைச்சால அது பிரேக்கப் ஆகுது. சரியா? இப்படி 1 2 3 அடியும் பட்டாச்சு. ஆனாலும் எப்படிதான் மறுபடியும் 4வதுல நம்புறீங்க மறுபடியும் அடிபட மாட்டேன்னு? அடிபட மாட்டோம் நம்பலன்னா அடிபட்டாலும் பரவாயில்ல அப்படி நம்புறோம். அடிபட்டாலும் பரவாயில்ல, இந்த 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 சுகம் கிடைக்காது அப்படி நம்புறோம். அடிபடும் பரவாயில்ல, ஆனா இந்த சுகத்தை எப்படி விடுறது? லூஸ் மாதிரி பேசாத. மறுபடியும் நீ நம்புற, அது படும்போதுதான் ஆமா, வந்து நீ வெளியே தவிர மறுபடியும் அடிபட மாட்டேன். இவன்ட்டு அடிபட மாட்டோம், அவன்ட்டு நம்ம அடிபட்டோம், அந்த விஷயத்துல அடிபட்டோம், இந்த விஷயத்துல நம்ம அடிபட மாட்டோம் அப்படி நம்புறதுனாலதான் அவ்வளவு தில்லா போக முடியுது. படுவோன்னு தெரிஞ்சாலும் இல்லண்ணா, தெரிஞ்சிருக்கு இல்ல. இல்ல இன்னொரு சைடுல அடிபட்டாலும் பரவாயில்லன்னு தான் சேர்ந்துதான் போறோம். அடிபடுவோம்னு சில சில டைம் தெரிஞ்ச அடிபட மாட்டோம்னு ஒரு ஒரு சைடு இருந்தாலும் அடிபட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு ஸ்டேஜ்ல வந்துடுறோம். சரி, என்னமோ நடக்குது போங்க.